ஓகே, நான் உண்மையா தான் அவரு இருக்கேன். இப்போ கன்வின்ஸ் ஆகி தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரா அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இப்போ என்ன கேள்வினா, ஒரு பக்கம் அவருக்கு வந்து கட்சியிலையும் மிகப்பெரிய அளவுல பொறுப்பு கிடைக்கல. அதே மாதிரி அமைச்சரவையில வாய்ப்புகள் வந்தபோது அவரு நான் அது மாதிரியான விரும்பக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கிறதையும் மறைமுகமா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போ அவருடைய இலக்கே வந்து எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. அவர் பாஜகவுல அவர் காரியகர்த்தா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பயணிட்டு இருந்தாலும் 2021ல அவரு அரசியல்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு, இப்போ என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு டீகோட் பண்ணி பார்க்கும்போது அவர் அரசியல்ல ஓரளவுக்கு மெச்சூர்டா பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய இலக்குல வந்து கொஞ்சம் ஒரு 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 சிரமங்கள் தடை வந்து அது மாதிரிலாம் இருக்கு. 200% இல்ல. அவருடைய இலக்கு ரொம்ப தெளிவு தான். என்னைக்குமே அவர் விரும்புறது என்னன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைக்கணும், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும். அதற்கான சூழல் இன்னைக்கு இல்லைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அமித்ஷாக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தில் அதிமுக அலையன்ஸோடு சேர்ந்து பயணிக்கிறது தான் என்டிஏவுக்கு நல்லது, பிஜேபிக்கு நல்லதுன்னு தேசிய தலைமை விரும்புறாங்க. அதுல அவருக்கு உடன்பாடே இல்லைனாலும் தேசிய தலைமையோட முடிவுக்கு கட்டுப்படுறாரு. அதே நேரத்துல அவருடைய மனசு எங்க இருக்குன்னு நீங்க ஓப்பனா கேட்டீங்கன்னா, அவருடைய மனசு அரசியலை தாண்டி உண்மையாகவே அவருடைய மனசு கடந்த 2-3 வருடங்களா இல்ல, இயல்பாகவே அவர் பிறந்ததிலிருந்தே அவர் ஒரு பேசிக்கலி ஒரு விவசாயி தான். அவர் ஐபிஎஸ் பண்ணும்பொழுதுமே, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்த சமயத்திலையுமே அவர் விவசாயத்தை விடவே இல்லை. விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. காளமாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, தோட்டம் வைக்கிறதுங்கிறது இது அவருடைய பை பிளட். அந்த ஒரு கரூர் தொட்டாம்பட்டியிலேருந்து வந்த ஒரு நேட்டிவ் சன் ஆஃப் சாயில், அந்த ஒரு மண்ணின் மகன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் அண்ணாமலை இருக்காரு. இன்னைக்கும் அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு விவசாயம் பண்ணுறது. பிரைவேட் ஈவெண்ட்லயும் வந்து அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ அவர் உண்மையா தானே இருக்காரு. அப்போ அவர் உண்மையா தானே இருக்காரு. நிறைய 2-3 ஈவெண்ட்ஸ்ல நான் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதியாக நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து எது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, நான் அது மாதிரி எனக்கு அரசியல்லாம் தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஒரு இலக்கு இருக்குது, நான் அதையும் நோக்கி போகணும் அப்படிங்கிற என்னோட சில விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது அதையுமே பதிவு பண்ணுறாரு. அப்போது அண்ணாமலைக்கு அந்த அரசியல் ஆசை விட்டு போயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. இப்போ அரசியலை ஒரு ஆசையாக பார்க்க வேண்டியது. அரசியலுங்கிறது ஒரு ஜேர்னி தான். உங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ நிதின் நபீன்ங்கிற ஒருத்தரை யாராவது கெஸ் பண்ணாங்களா? சிவராஜ் சிங் சௌகான்னாங்க, வேறு வேறு பெயர்கள்லாம் அடிபட்டுச்சு. யார் அடுத்து தேசிய தலைவர்ங்கிற பொழுது எங்கேருந்து ஒரு நிதின் நபீனை கொண்டு வந்து பாஜக எப்படி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாங்க? அப்போ இது போல பாஜகவுக்கு தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குது. அண்ணாமலைக்கு நீங்க 41 வயசு தான் ஆகுது. அவருக்கு இன்னும் 30 வருஷம் சாலிடா, 30 வருஷம் குறைந்தபட்சம் இறையருளால அவருக்கு இன்னும் ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு பயணம் அவருக்கு அரசியலில் காத்துட்டு இருக்குது. 30 இயர்ஸ்ல அவர் எங்க வேணாலும் போலாங்க. சமீபத்தில் நடந்த தமிழ் பேராயம் ஃபங்க்ஷன்ல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை ஒரு நாள் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு.